வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே 2 வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப்ல சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விருச்சக ராசி, கிட்டத்தட்ட விருச்சக ராசியில பிறந்த குழந்தைங்கள இருந்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம விருச்சக ராசியில இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அப்ப அவங்களோட இயற்கையான சுபாவமே எதா இருந்தாலும் தாங்கிக்கக்கூடிய வலிமைகள் உண்டு. எதுக்கு எடுத்தாலும் பார்த்தோம்னா ஒரு குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள் உண்டு. அப்ப சீக்கிரமா தவழ்றது, நட பழகிறது, ஒரு முடியாத ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் சீக்கிரமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி நடக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க. ரொம்ப ஒரு பிடிவாதம், அடவாதம். எதனால அப்படின்னா அவங்களோட விஷயத்துல நான் சக்சஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்.
இப்ப மிச்ச ராசிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட தனக்கு தான் சொல்லி கூட ஒரு சில விஷயங்களை செல்ஃபிஷா இருக்கிறதுக்கான ராசிகளும் உண்டு. ஆனா இந்த விருச்சக ராசிக்காரங்க அவங்க ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைய அவங்க நடக்கக்கூடிய விஷயத்துல இருக்கிறாங்க. ஒரு மேல ஒரு இடத்துல நிக்க வச்சு ஒரு அப்பா வந்து ஜம்ப் பண்ண சொல்லுவார். ஜம்ப் பண்ண சொன்னோம்னா எந்த விதமான தயக்கம் இல்லாம ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு துணிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ராசின்னு சொல்றப்ப இந்த ஏதாவது விருச்சக ராசி சொல்லலாம். ஏன்னா எந்த விஷயத்தையும் தயக்கம் இல்லாம செய்வான். எதா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். அப்பா, நம்ம அப்பா, நம்ம அம்மா, இப்ப இவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க. அப்ப அந்த விஷயத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி அவங்க மேல நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா எதை வேணாலும் தன்னோட உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசின்னு சொல்றப்ப இந்த விருச்சிக ராசிக்காரங்க சொல்லலாம். இதை ஏன் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த மாசம் பிப்ரவரி மாசம் அந்த அளவுக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னோம்னா அதுக்காக நம்ம மனம் தளர்ந்துருவோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப என்ன காரணங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு படிக்கிற பசங்க இருக்கிறீங்க, ரைட், ஓகே. இந்த படிக்கிற பசங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானாதிபதியில உங்களோட ராசி அதிபதியின செவ்வாவே இருந்தாரு. இந்த பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதியில அவரும் பயிற்சி ஆயிடுவார். இப்ப அவர் வந்து 3ஆம் பாவத்துல போய் உட்காந்துறாரு மகர ராசியில. அப்புறம் உடனே சுக்கிரன் போயிடுறாரு, படிப்பு ஸ்தானமான புதனும் போயிடுறாரு. அப்ப இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த பயிற்சிகள் ஆகிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் அதுல ஒரு லேக் ஏற்படும். இப்போ படிக்கிற விஷயத்துல நாலேஜ்ல ஏதாச்சும் ஒன்று நம்ம இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அது குறையறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஞாபக மருதிகள் கொடுக்கும். இல்லை ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல வந்து சக்ஸஸ் இழந்துருவாங்க. அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கொடுத்து தீரும். அதே மாதிரி தாங்க அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்துல நார்மலாக என்ன போயிட்டு இருக்கோ அதே விஷயத்துல போயிடணும். புதுசாக என்ன ஒரு முடிவுல எடுக்கக்கூடாது. ஒரு லைஃப் ரீதியா இன்னைக்கு குடும்பத்துல ஒரு திருமணம் பண்ண போகலாம், இல்லை ஒரு யார்கிட்டயாச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகலாம், இல்லை மேரேஜுக்காக எதனாச்சும் ஒன்று அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் லேக் ஏற்படும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த டைம் எடுக்கிறதுக்கான மாசத்துல இந்த பிப்ரவரி மாசத்துல நீங்க எது முயற்சி பண்றது மாதிரி இருந்தாலும் எதனாச்சும் ஒன்று விதத்துல நம்மளுக்கு தாமதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, வரவு செலவு பாக்கி இருக்குது. உங்க ராசிக்கு வந்து 6ல குரு மறைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. இப்ப குரு உங்களுக்கு என்னதான் சுபகிரக ஸ்தான பலமா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து இருந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பார்வை செய்ய முடியாம, நல்ல வலிமையை கொடுக்க முடியாம அவரோடு லேக் ஆவார். இப்ப லேக் ஆகுறப்ப ஒரு வரவு செலவு ரீதியா, ஒரு தொழில்துறை ரீதியா, இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா நம்ம எதனாச்சும் ஒன்று செய்யறோம், முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒரு லேக் ஏற்படும். அதுல எதனாச்சும் ஒன்று சிரமத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அப்ப அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்னன்னா அந்த பிளானிங்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. அதுக்கு ப்ரீ பிளான் பண்றது பெட்டர்னு சொல்லுவேன். முன்னாடியே இந்த சக்சஸ்க்காக ரிட்டர்ன் பண்ணி பார்க்கறது, பிளான் பண்ணி பார்க்கறது, முன்னாடியே ரைட் பண்ணி பார்க்கறது, அதுக்கான பிளானிங் பண்ணுறது, டிசிஷன் எடுக்கிறது, அதெல்லாம் முன்னாடியே எதனாச்சும் எடுக்கிறதுக்கான மாதங்களாக இந்த பிப்ரவரி மாதத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதத்துல நான் எதனாச்சும் ஒன்று செய்யலாம்னு இருந்தோம்னா கொஞ்சம் பெண்டிங் போட்டு தள்ளி வைக்கிறது நல்லது. இப்போ ஒரு புத்திர பாக்கிய ரீதியாவோ, ஒரு திருமண ரீதியாவோ, மாங்கல்ய ரீதியாவோ நான் ட்ரை பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாமே ஒரு லேக், ஒரு பெண்டிங். சரி, அதுவே வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் ஒரு மூத்தவர்கள் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன்ஷிப் இருக்கிறாங்க, அவங்க எதனாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு சொல்றப்ப இன்னைக்கு அவங்களால ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்களோட சூழ்நிலையில, அவங்களோட உடம்பு வலியிலையோ, அவங்களோட மன திடாகாத்திரத்திலையோ தான் எல்லா விஷயத்தையும் தாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தோம்னா எதை செய்யற மாதிரி இருந்தாலும் அவங்களோட சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட பிடிவாத குணம் தான் ஒரு காரணம். இப்போ அந்த பிடிவாத குணத்துல வந்து பார்த்தோம்னா நான் இதை பண்ணணும், பண்ணியே தீரணும். அப்போ எந்த லேக் வந்தாலும், எவ்வளோ டீவியேஷன்ஸ் வந்தாலும் நான் அதை முயற்சி விட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி சொல்லலாம். அப்போ அந்த முயற்சிகள் இருக்கப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரிப் விழுந்தாலும் திருப்பி திருப்பி எந்திரிக்கணும். அந்த எந்திரிச்சாதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம சைக்கிளுக்கு இப்போ கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வண்டிக்கு அந்த மாதிரி வர முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக வண்டி கற்றுக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துல சைக்கிள் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா கீழே விழுவாம ஒருத்தர் கற்றுக்குவாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக ஒருத்தங்க சைக்கிள் பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒருத்தர் கீழே விழுந்து அடிபட்டு ஒரு 10 நாள் 20 நாள் வண்டியை சைக்கிள் எடுக்காம தொடாம திருப்பி இது என்னதான் நடக்கும் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தில் இறங்குறவங்களுக்கு மட்டும்தான் சீக்கிரம் சக்சஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சில லேக்கேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பிப்ரவரி மாதம் மேக்சிமம் பிளானிங்கான ஒரு விஷயத்துல பண்ணிக்கங்க. மேற்கொண்டு ஒரு சக்சஸ் படுத்துறதுக்கான மாசங்கள்ல நம்ம வந்து அடுத்த கட்ட பொசிஷனுக்கு, அடுத்த கட்ட முடிவுகளுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை முடிவு பண்ணிக்கங்க. நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்க வரப்போ வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா,
இல்லை மொத்தமாக பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு. இப்போ அதுவே வந்து பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் வந்து அவங்களுக்கே அதிகமான வளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்தை தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டர்ஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் உடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தான் எப்ப டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பையிலிருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ ஒரு நம்ம ஃபேமிலியா இருக்கிறேங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்லை பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்போ நம்மளோட டைம் வந்து மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்திருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் வந்து பார்த்தோம்னா ஏறு மாதிரியா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கும். அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்களும் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்போ எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் வந்து தலைக்கு மீறின மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்விஷர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த வெல்விஷருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம், அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கேயும் இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு. அப்போ நான் அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ விற்று அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொல்லுங்க. இப்போ என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்டா அது போயிடுச்சு. இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறேன். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இல்லைன்னா இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கிறனால ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசா அவருக்கே பேச போகுது. அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபதிகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது.
அதுவே வேற யாராவதோட சப்போர்ட், அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை மேக்சிமம் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.